வெல்கம் பேக் கரிமா விழித்திரு. இதுக்கு முன்னாடி பதிவில் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் அட்டவணை டியில் என்ன திருத்தம் செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தோம். வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இப்போது இபிஎஃப் பென்ஷன் திட்டம் 1995 அட்டவணை பியில் என்ன திருத்தம் செஞ்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். இபிஎஸ் பென்ஷன் திட்டம் தொடங்கின தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 16, 1995. ஆனால் 1995க்கு முன்னாடியும் 1995க்கு பின்னாடியே சேர்த்து மொத்தமாக 42 வருஷம் வரையிலான காலகட்டத்தில் வேலையில் இருந்து 58 வயசு அடைஞ்சவங்க, அப்படி இல்லாட்டினா இயலாமை காரணமாக வேலை செய்ய முடியாதவங்க, அப்புறம் விடோ பென்ஷன், இந்த பெனிஃபிட்ஸை கொடுக்குற நோக்கத்துக்காக இபிஎஸ் 95 அட்டவணை பியை நீட்டிச்சோம். அட்டவணை பியில் திருத்தம் செஞ்சோம். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜூன் 14, 2024 GSR 325E நம்பரை கொண்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 34 வருஷமாக இருந்துச்சு. இதுதான் பழைய ஆர்டர். பாருங்கள், 34 வருஷம் இருக்குது. ஆனால் இப்போது இந்த ஆர்டர் மூலமாக அதை 42 வருஷமாக உயர்த்திருக்காங்க. இதுதான் புதுசாக வந்த ஆர்டர். இந்த திட்டத்தில் இதை நாம் ஒரு முக்கியமான அப்டேட்டாக நம்ம பார்க்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1995 இந்த திட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப காலமாக வேலை செஞ்சவங்களுக்கு இந்த புது அட்டவணை உதவுது. திட்டத்தின் பாரா 12.3 ஐயில் பியின் கீழ் கடந்த கால சேவை பலனை கணக்கிடும் நோக்கத்துக்காக இபிஎஸ் 95 கீழ் அட்டவணை பியில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதுதான் அவங்க சொன்ன செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 பேராகிராஃப் ஐயில் ஐட்டம் பி. இதில் 1995க்கு முன்னாடி சர்வீஸுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, இப்போது அப் டு 11 வருஷம் வரைக்கும் 2500 ரூபா வர சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 80 ரூபாயும், 2500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 85 ரூபாயும், 11லேருந்து 15 வருஷம் வரைக்கும் 2500 ரூபா வர சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 95 ரூபாயும், 2500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 105 ரூபாயும், 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் 2500 ரூபா வர சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 120 ரூபாயும், 2500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 135 ரூபாயும், 20 வருஷத்துக்கு மேலே 2500 ரூபா வர சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 150 ரூபாயும், 2500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 170 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 1984 வேலைக்கு சேர்ந்து 2024 ரிட்டையர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. இதில் 1995 பென்ஷன் திட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி சர்வீஸில் 11 வருஷமும், 1995 பென்ஷன் திட்டம் தொடங்கினதுக்கு அப்புறமா 28 வருஷமாக சேர்த்து டோட்டலாக 39 வருஷம். இதில் 1995க்கு முன்னாடி சர்வீஸுக்கும் 1995க்கு பின்னாடி சர்வீஸுக்கும் சேர்த்து மொத்தமாக பென்ஷன் கிடைக்கும். இப்போது பழைய சர்வீஸுக்கு எப்படி பென்ஷனை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. Past service pension is equal to year of past service factor into table B factor. அதாவது பாஸ்ட் சர்வீஸ் பெனிஃபிட்ஸையும் டேபிள் பியில் கொடுத்துருக்கிற ஃபேக்டரியும் பெருக்கினா பாஸ்ட் சர்வீஸ் பென்ஷன் கிடைக்கும். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, மேலே ஏற்கனவே சொன்ன ஒருத்தருக்கு பாஸ்ட் சர்வீஸில் 11 வருஷம் வேலை செஞ்சு 2500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினார். அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 11 வருஷத்துக்கு 85 ரூபா வருது. இந்த 85 ரூபாயை பாஸ்ட் சர்வீஸுக்கான டேபிள் பியில் 11 வருஷத்துக்கு என்ன ஃபேக்டர் கொடுத்துருக்காங்களோ அதனால் பெருக்கினா வர்றது தான் இந்த பாஸ்ட் சர்வீஸுக்கான பென்ஷன். இவருக்கு பார்த்தீங்கன்னா 85 இன்ட்டு 11 வருஷத்துக்கு கொடுத்துருக்கிற ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2.243. இதால் பெருக்கினா 191 ரூபா கிடைக்கும். இதுதான் பாஸ்ட் சர்வீஸுக்கான இவருக்கு கிடைக்கிற பென்ஷன். அடுத்து இதுதான் 1995க்கு அப்புறமா வேலை செஞ்சதுக்கான பென்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அதாவது மந்த்லி மெம்பர் பென்ஷன் இஸ் ஈக்குவல் டு பென்ஷனபிள் சேலரி இன்ட்டு பென்ஷனபிள் சர்வீஸ் டிவைடட் 70. இதன் மூலமாக 1995க்கு அப்புறமா உள்ள சர்வீஸுக்கான பென்ஷனை கால்குலேட் பண்ணலாம். அடுத்து இந்த 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நவம்பர் 16, 1995 இருந்து 34 வருஷம், அப்படி இல்லாட்டினா அதுக்கு மேலே வேலையில் இருந்து 58 வயசு அடைஞ்சவங்களுடைய கடந்த கால சேவை பலனை கணக்கிட இது உதவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3, பென்ஷன் கிளைம் கோரிக்கைகளை கையாளுறதுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் தேவையான மாற்றத்தை செய்ய நடவடிக்கை எடுத்து வர்றதாகவும், அது வரைக்கும் கிளைம் கோரிக்கை வந்துச்சுன்னா ஃபீல்டு ஆஃபீஸில் 10D ஸ்பெஷல் கேஸில் இந்த கிளைமை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டரை கொடுத்துருக்காங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.